இன்னைக்கு இந்த தற்சமயத்தில் நடிகர் விஜய் இன்னைக்கு வந்திருக்காரு. அவர் எனக்கு நண்பர் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சினிமாவை பார்த்து நிஜம் நம்புகிறாங்க. நிஜம் அது கிடையாது. கட்சிக்காரரை காப்பாற்றுற பொதுமக்கள் எப்படி காப்பாற்ற முடியும்? இன்றைக்கு புதுசாக வர்ற கட்சி இன்னும் வெளிப்படையாக பேசணும்னா இன்னைக்கு இந்த தற்சமயத்தில் நடிகர் விஜய் இன்னைக்கு வந்திருக்காரு. வெளியே வந்தாலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருது. எல்லாமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் மிகப்பெரிய தலைவர். திரைப்படத்திலிருந்து அவர் வந்தாங்க. நிறைய பேர் அப்படி நம்ம கண்டிப்பாக ஆட்சி பிடிச்சிடலான்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஆட்சி பிடிச்சது என்டி ராமராவ் மட்டும்தான். இன்றைக்கி நடிகர் விஜய் வந்திருக்காரு. அவர் எனக்கு நண்பர் தான். மாஸ்டர் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு தெரியும். அந்த படம் நிறுத்திட்டாங்க ஒரு சில பிரச்சனைகள். என் வீட்டுக்கு என்னுடைய காரில் தான் அவர் கூட்டிகிட்டு போய், அப்போ எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார், நான் கூட்டிகிட்டு போய் அந்த படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன். நட்பு வேறு, அரசியல் வேறு, மக்களுக்கு நல்லது செய்கிறது. அரசியல் கட்சின்னு அவர் வந்துட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் சினிமாவை பார்த்து நிஜம் நம்புகிறாங்க. நிஜம் அது கிடையாது. ஒரு கட்சி ஆரம்பித்தா ஒரு கொள்கை வேணும். ஒரு எதிர்காலத்தில் அவங்களுடைய கொள்கையில் தான் எல்லாத்துக்கும் ஒரு கட்சி கொள்கை முக்கியம். எனக்கு கொள்கை இருக்க மாதிரி தெரியல. திமுக எதிர்ப்பு தான் இருக்குது. எதிர்ப்பு அப்படின்னா என்னென்னா, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இங்கே அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, எங்களால் திட்டங்கள் கொண்டு வர முடியும். அப்போ எதிர்ப்பும் போது அந்த எதிர்ப்போட்டை பிரித்து திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு தர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. ஒன்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அவர் கரூரில் ஒரு சம்பவம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. சொந்த கட்சிக்காரர் அவருடைய கட்சியில் இருந்துட்டு அன்றைக்கி நெரிசலில் 41 பேர் இறந்து போயிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கோண்டவர் நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறாங்க. குடும்பத்தில் ஒரே வாரிசு, இறந்தவங்க நிறைய வாரிசு. கட்சியில் இருக்கிறவங்களே காப்பாற்றலை. உடனே இதுவரை கரூர் போல அவர் கட்சிக்காரரே காப்பாற்றலை. பொதுமக்கள் எப்படி காப்பாற்ற முடியும்? எங்களால தான் திட்டங்கள் கொடுக்க முடியும். திமுக பொறுத்தவரைக்கும் எதுவுமே பண்ணலை. திமுக ஓட்டு போட தயாரில்லை. அப்போ திமுக ஓட்டு போடலன்னா அண்ணா திமுக அந்த ஓட்டு வரும், அண்ணா திமுக கூட்டணிக்கு வரும். இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக இப்போ அந்த கட்சி நான் நினைக்கிறேன். இளைஞர்கள், நம்ம சகோதரிகள்லாம் கண்டிப்பாக இது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும்.